பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 1லிருந்து 11 வசனங்கள் தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்குது. இந்த சங்கீதங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த அர்த்தமெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தேவன் ஒருவரே உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அந்த வசனங்கள். அவரை புகழ்ந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பயபக்தியாக அவரை தொழுது கொள்ளணும். கடவுளின் வல்லமையும் மற்றும் அவருடைய வலிமையையும் இது நிறைவாக்குது. மகிமையும் புகழையும் அவர் ஒருவருக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் சொல்லுது. கடவுள் தனது பலத்தால் பூமியை உருவாக்கியதும் கடல் அலைகளை அவர் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் இது நமக்கு சொல்லுது இந்த வசனங்கள். கடவுளின் சத்தத்தினால என்ன பண்ண முடியுமானா பலத்தையும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன இருக்குது, நம்மளுடைய பலம் எப்படியப்பட்டதான் மலைகளை உருக்கி பாலைவனத்தை உருக்கி வயல்வெளிகளை உருக்கி மற்றும் உக்கிரமான மின்னலை கூட அவரால் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லும். கடவுளின் சத்தத்தால் அதாவது கன்னி பெண்கள் பிறக்கும் போது வலியெல்லாம் நீங்குமா அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லுது. தேவன் தனது சத்தத்தால் மக்களை புத்துயிர் பெற செய்கிறாராம். கடவுளின் பரிசுத்தத்தை என்ன பண்ண நிச்சயிக்குதான். இது அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா தேவ ஆலயத்துக்குள்ள போய் அவரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கடவுளின் சத்தத்தை கேட்கிற யாவரையும் எல்லாரும் என்ன பண்ணணுமா தேவனை மட்டும் புகழணும், அவரை மட்டும் பக்தியாக நம்ம வணங்கணும்னு சொல்லுது. மகத்துவத்தையும் வல்லமையையும் அவருடைய தூய்மையையும் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. அவரை பக்தியாய் நாம் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஆமேன்.